வணக்கம். செல்வகுமாரின் மதியம் 2:30 வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 25 திங்கட்கிழமை மதிய ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு, இன்றைக்கு எங்கே மழை தொடங்கி இருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே பரவலாக போகிறது, நாளை மழை எங்கே, வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கே, தென்மேற்கு பருவமழை தொடக்கம் எப்பொழுது, தற்பொழுது வடகடலோரம் வட உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய வெப்ப அலை வெப்பம் தணிவது எப்பொழுது, பிற மாவட்டங்கள் வெப்பம் எப்படி, தென்மேற்கு பருவமழை தீவிரம் எப்பொழுது என்பதையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 110 மில்லிமீட்டர் 11 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு ராசிபுரத்தில். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் 9 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு 7 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் ஆணைப்பாளையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் கேத்தி, சேலம் மாவட்டம் மேட்டூர் இவையெல்லாம் 6 சென்டிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, சேலம் மாவட்டம் சங்கரிதுக், ஈரோடு மாவட்டம் ஈரோடு பிடிஓ, நீலகிரி மாவட்டம் குன்னூர், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தூவாக்குடி, சேலம் மாவட்டம் மேட்டூர், மேலும் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் தலா 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, ஈரோடு மாவட்டம் இலந்தைக்குட்டை மேடு, கரூர் மாவட்டம் மாயனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு, திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, மேலும் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம், ஈரோடு மாவட்டம் தாளவாடி, கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய நாயக்கம்பாளையம், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய நாயக்கம்பாளையம் தலா 4 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர், திருப்பூர் மாவட்டம் வட்டமலை நீர்த்தேக்கம், வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் பல்லடம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, நாமக்கல் மாவட்டம் மோகனூர், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு, சேலம் மாவட்டம் சந்தியூர், மதுரை மாவட்டம் சாத்தியாறு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புள்ளம்பாடி, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தி, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், திருப்பூர் மாவட்டம் உப்பார் அணைக்கட்டு பகுதி, கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் பிடபிள்யூஓ, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு, மேலும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பசி தலா 3 சென்டிமீட்டர். இன்னும் 2 சென்டிமீட்டர் நிறைய இடங்கள் இருக்கு. 1 சென்டிமீட்டர்ல மிகப்பெரிய பட்டியல் இருக்கு. இந்த நிலையில வானிலை அமைப்பை பார்ப்போம். வடக்கு ஆந்திரா, ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து வடமேற்கு வடக்கு காற்றை வடகடலோர மாவட்டங்களின் ஆந்திர எல்லையோரம் வழியாக வடகடலோரம் கடலில் இறங்கும் வகையில் பயணிக்கிறது. மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வெப்பமடைந்து வருகிறது. மாலைக்கு பிறகு அது குளிர்ந்த காற்றாக மாறி வெப்பச்சலன இடிமழை பொழிவை தமிழ்நாட்டில் தொடக்கும். இன்றைக்கு மழைப்பொழிவு தொடங்கியிருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலம் புத்தூர் மற்றும் நகரி பகுதியில் தொடங்கியிருக்கூடிய மழை ஊத்துக்கோட்டை பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது அப்படியே உள்ளே திருவள்ளூர் மாவட்டத்தோட பகுதி வழியாக திருவள்ளூர் மற்றும் அரக்கோணம் இந்த பகுதியை நோக்கி காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளை நோக்கி முன்னேறி நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டத்திலையும், ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும், திருவள்ளூர் மாவட்ட பகுதியிலையும் கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல் குப்பத்தை ஒட்டிய பகுதியில் திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிருஷ்ணகிரிக்கு சற்று வடக்கு புறம், கிருஷ்ணகிரிக்கும் ஓசூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் கிருஷ்ணகிரி மாநகரை ஒட்டிய பகுதியில் நல்ல மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா உள்ளே சாத்தனூர் அணைக்கட்டு பகுதியை ஒட்டியும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெற்கு பகுதி, மேலும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்திலேயே ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. உசிலம்பட்டிக்கும் தேனிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை தொடங்கியிருக்கு. மேலும் வருசநாடு பகுதியில் மழை தொடங்கியிருக்கு. இன்றைக்கு மேலும் எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கும் என்பதை பார்ப்போம்.
இன்றைக்கும் இந்த மழைப்பொழிவு மேற்கு நோக்கி தான் முன்னேறும் போல் தெரிகிறது. இன்றைக்கும் இந்த மைசூரு, ஈரோடு இடைப்பட்ட பகுதி, அதாவது கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு தான் வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கும் கொடுக்கலாம். ஆனால் கொடுத்தால் முன்னிரவு அல்லது மாலையிலே கொடுத்துரும். அதற்கு பிறகு பெரிய அளவிலே முன்னேறாது. காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ள முன்னேறி வரக்கூடிய இந்த மழை அப்படியே வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தோட பகுதி, திருவண்ணாமலை மாவட்ட பகுதிக்கும், பிறகு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும், ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக கனமழையும், சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர் பகுதிக்கு கனமழை பொழிவையும், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓசூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே, அதாவது கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுத்து கர்நாடக பகுதிக்கும் மிக கனமழை பொழிவை கொடுக்கலாம். கொள்ளைகால், மைசூர், குண்டுலுப்பேட்டை மற்றும் அந்த கர்நாடக ஈரோடு மாவட்ட எல்லையோரம், கர்நாடக நீலகிரி மாவட்ட எல்லையோரம், கர்நாடகா மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட எல்லையோரம், சேலம் மாவட்ட மேட்டூரை ஒட்டிய பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு மாலையில் கனமழை பொழிவு தெரிகிறது. அதற்கு பிறகு இந்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு ஒரு சில இடங்களில் கொடுக்கும். கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரிக்கு தெரியுது. தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களை கொடுக்கும். நாளைக்கு 26ஆம் தேதி இதுபோல் மழைப்பொழிவு தொடங்கும். நாளைக்கும் கர்நாடக எல்லையோரம், கேரள ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும். தென் மாவட்டங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரியுது. இன்றைக்கே தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பு தெரிந்தாலும் நாளைக்கும் கொஞ்சம் தெரியுது. ஆனால் பரவலாக இருக்காது. பரவலாக பெய்யக்கூடிய இடம் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. கர்நாடகாவிற்கும் நாளைக்கும் கர்நாடகாவிற்கு கனமழை பொழிவு தெரிகிறது. வியாழக்கிழமை 28ஆம் தேதிக்கு பிறகு மழையோட பரப்பு குறைந்தாலும் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும் மழை. ஒரு 2 நாளைக்கு மழையோட தீவிரம் குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் கர்நாடக எல்லையோரத்தில் மழை இருந்து கொண்டிருக்கும். வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நாள் மழைப்பொழிவு குறைகிற காரணத்தினால கொஞ்சம் வெப்பம் உயர்ந்து காணப்படும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில், சென்னைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாத இறுதி 31ஆம் தேதி வரை கொஞ்சம் வெப்பம் இருந்தாலும் 28ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் வெப்பம் குறையும். பிறகு 31ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வெப்பம் குறையும். முழுமையான வெப்பம் விலகல் என்பது 3ஆம் தேதி தான் விலகும். 3ஆம் தேதி தான் வங்கக்கடலில், அதாவது மியான்மர் பகுதியிலிருந்து தென்சீன கடற்பகுதி, மற்றும் தாய்லாந்து வளைகுடாவிற்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் வழியாக, அப்படியே மியான்மர் வழியாக வங்கக்கடல் வந்து இறங்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் வரைக்கும் கூட தீவிரமடைந்து மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதி வழியாக வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி நகரப்போகுது. அது நகர்ந்த பிறகுதான் கொஞ்சம் வெப்பம் குறையும். காரணம் என்னன்னா, காற்றை திசை மாற்றி வைத்திருக்கும். வடமேற்கு காற்று தமிழ்நாடு வழியாக தான் பயணிக்க போகுது வங்கக்கடலுக்கு. இந்த வடமேற்கு காற்று வரும் வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் வேலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். சென்னையில் மெரினா பீச்சை விட தாம்பரம் மற்றும் கிண்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம், முதலிடத்தை பிடிப்பது மீனம்பாக்கம் மற்றும் குன்றத்தூர், அப்படியே பார்த்தீங்கன்னா பம்மல், அனகாபுத்தூர், இந்த மீனம்பாக்கத்தை சுற்றியுள்ள பகுதி எல்லாமே, குரோம்பேட்டை, பல்லாவரம், அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. மொத்தத்தில் சென்னையிலேயே, அதாவது மெரினா பீச்சில் 34 இருக்கும். அப்படியே உள்ள வர 35, 36, 40 ஆகிடும் மீனம்பாக்கம். அப்படி இருக்கும் வெப்பம். அதே போல் வேலூரையும் அதே வெப்பம் தான் இருக்கும். வரக்கூடிய 31ஆம் தேதி வரை இந்த வெப்பம் இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் குறைஞ்சாலும் நன்றாக குளிர்வது என்பது 3ஆம் தேதியிலேருந்து குளிர்ந்துடும். 3ஆம் தேதியிலேருந்து குளிர்ந்துடும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தென் மாவட்டங்களில் மழை இருக்குங்க. இந்த மாதம் 28லேருந்து மழை இருக்கும். காரணம் என்னென்னா, தென் மாவட்டங்களை ஒட்டி காற்று சுழற்சி உருவாக போகுது. காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை தென் மாவட்டங்கள்லையும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டத்திலையும் இந்த மாதம் இறுதியில் 28, 29, 30, 31 வரும். அதை விட கூடுதல் பரப்பு 1ஆம் தேதியிலிருந்து கூடுதல் பரப்பில் கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை 28ஆம் தேதி தொடங்குது. 28லேருந்து 31 வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். வட உள் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள்லையும் இருக்கும். பாலக்காட்டு கணவாயிலையும் வரும். ஆனால் ஃபோர்ஸான ஒரு தென்மேற்கு பருவமழை என்பது வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த வலுவான நிகழ்வு செயலிழந்த பிறகு தான் இருக்கும். காரணம், வேகமாக ஓடக்கூடிய காற்று மெல்ல நகரும் காற்றாக மாறணும்.
அதாவது மரங்களில் மோதி மழையாக மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தணும். மரங்களில் மோதி குளிர்விக்கிறதுக்குள்ளே வேகமாக ஓடக்கூடிய காற்றாயிட்டுனா அது பெருசாக காற்றோட வேகம் தான் அதிகமாக இருக்கும், மழை மாறாது. காற்றோட வேகம் குறையக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதியிலேருந்து குறைஞ்சாலும் புதிய காற்று சுழற்சி அரபிக்கடலில் உருவாகி கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பலத்த மழை பொழிவு 3ஆம் தேதியிலேருந்து அப்புறம் மழை தாங்க. 3ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் மழை தான். இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடும், நிகழ்வு இல்லாதப்போ பெரும்பாலான நாட்கள் மழை தான். ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து ஜூன் அப்படியே தொடர்ச்சியாக இடைவெளி கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருந்தாலும் மழை இருந்துகிட்டே இருக்கும். வலுவான மழையெல்லாம் பல நாட்கள் இருக்குது. ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் நிறைய மழை இருக்குது. ஏன் ஆகஸ்ட் இறுதி என்ன, ஜனவரி மாதம் இறுதி பிப்ரவரி மாதம் வரைக்குமே இருக்குது. ஆனாலும் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ரெண்டும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். நிறைய மழை பிடிப்பு தர இருக்கிறது, கவலைப்படாதீங்க. தென்மேற்கு பருவமழை வலுப்பெறக்கூடிய நாள் ஜூன் 3க்கு மேலே. ஜூன் மாதம் 2வது 3வது பருவமழை இன்னும் வலுக்கும். ஆகவே அப்பொழுது தமிழ்நாட்டில் சாரல் மழை பொழிவு, அணைகளை நிரப்பு மழையெல்லாம் வரும். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருந்தாலும் வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவலாகும். 3ஆம் தேதிக்கு மேலே, 1ஆம் தேதிக்கு மேலே பரவலாகும். 28லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கும் வெப்பச்சலன மழை பரப்பில் கூடும். 31க்கு மேலே இன்னும் பரப்பில் கூடும். 3ஆம் தேதிக்கு மேலே இன்னும் பரப்பில் கூடும். நல்ல மழை தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அணைகள் நீர்பிடி பகுதியிலையும் கணவாய் பகுதிகளிலும் இருக்கும். 3ஆம் தேதிக்கு மேலே வலுத்து இங்கேயும் வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு பரவலாகும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். வெப்பம் தணிவது, முற்றிலும் தணிவது 3ஆம் தேதியிலிருந்து. தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு என்பது தீவிரமடைவது 3ஆம் தேதியிலிருந்து. தென்மேற்கு பருவமழை பேரளவில் தொடக்கம் 28லேருந்து இருந்தாலும் மழை, வெப்பச்சலன மழை தென்மேற்கு பருவமழை இருந்து கொண்டிருக்கும். கொஞ்சம் வெப்பம் தணிந்திருக்கும். முழுமையாக தணிவது என்பது 3ஆம் தேதி. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.